விடாமுயற்சியோட அரசு பணிக்காக படிச்சுட்டு வர அனைத்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஜேபி கௌரி அகாடமி சார்பாக வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கவிஞர் முடியரசன் பற்றின 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் வரைக்கும் இருக்கிற குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். 1. முடியரசனின் இயற்பெயர் என்ன? விடை துரைராசு. 2. முடியரசன் இயற்றிய நூல்கள் யாவை? விடை பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம். 3. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவெளியை மல்லெடுத்த திண்டோள் மரத்தால் வளப்படுத்தி என பாடியவர் யார்? விடை முடியரசன். 4. அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் என பாடியவர் யார்? விடை முடியரசன். 5. திராவிட நாட்டின் வானம்பாடி என பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டப் பெற்றவர் யார்? விடை முடியரசன். 6. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், தலைவனென பாடுபவன் கவிஞன் வீரன் என பாடியவர் யார்? விடை முடியரசன். 7. முடியரசன் செய்த பணி யாது? விடை தமிழாசிரியர் பணி, மீசு உயர்நிலைப்பள்ளி, காரைக்குடி. 8. 1966இல் முடியரசனின் தமிழக அரசின் விருது பெற்ற நூல் யாது? விடை பூங்கொடி. 9. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் யார்? விடை முடியரசன். 10. தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பிலா முயற்சி தரும் பயன்பெற்றும் புதுமை இன்பம் பூணும் நன்னாள் என பாடியவர் யார்? விடை முடியரசன். 11. முடியரசன் பிறந்த ஊர் யாது? விடை தேனி மாவட்டம், பெரியகுளம். 12. முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டம் வழங்கியவர் யார்? விடை குன்றக்குடி அடிகளார். இடம் பரம்புமலை. 13. கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதானையா பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் என கூறியவர் யார்? விடை பெரியார். 14. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி என பாடியவர் யார்? விடை முடியரசன்.